முடிஞ்சது 500 reps கவர் பண்ணிட்டோம். நம்ம NPC சீரீஸ்ல வந்து இன்னைக்கு 11 நாள் இருக்கு இன்னும் ஷோக்கு. இன்னைக்கு வந்து ஒரு லெக் செஷன் போடலாம். இதுல பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் 100 reps ஹீட் பண்ற மாதிரி போட போறோம். லாஸ்ட் செட்டு 50 kgல போறோம். 20 ஸ்குவாட் 100 reps. லாஸ்ட் வெயிட் 50 100 kg போட்டிருக்கோம். டேஞ்சரஸான இதுவே அது போட்டாதான் நம்மளால லிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்னு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறான். வந்து ஒரு லைஃப் ஆர் டெத் சுச்சுவேஷன் அந்த மாதிரி தான் நம்ம லாஸ்ட் செட் போடணும். இன்னும் 10 நாள் ஓட்டணும். நம்ம முன்னாடியும் யாரும் இல்லை பின்னாடியும் யாரும் இல்லைன்ட்டு நம்ம ரூட்ல மட்டும் ஓடிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். போட்டு நான் மாட்டிக்கினேன். நம்ம தெரியும் டாப்ல தான் இருக்கிறதே வீக்கே. இப்போ ஹலோ கைஸ், நம்ம NPC சீரீஸ்ல வந்து இன்னைக்கு 11 நாள் இருக்கு இன்னும் ஷோக்கு. ஆல்மோஸ்ட் காலி நான் ட்ரெயின் ஆயிட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு லெக் செஷன் போடலாம். இதுல பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் 100 reps ஹீட் பண்ற மாதிரி போட போறோம். ஸ்டார்டிங் பார்பல் ஆரம்பிக்க போறோம். வேற அப்புறம் நம்ம போடுற வீடியோஸ் தான் நல்ல ரெஸ்பான்ஸ் நல்லா ரீச் ஆகுது. ஸோ எல்லாம் நல்லா ஷேர் பண்றீங்க, நல்லா பாக்குறீங்க. ஸோ இன்னும் நம்ம க்ரோ ஆகணும். ஸோ இந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் செட்டு 10ல ஆரம்பிக்கிறேன். நான் ஸ்மித்தில் போடுறேன், ஏன்னா அப்போதான் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கொஞ்சம் நல்லா வரும். அதுக்குன்னு பார்புல்ல போடக்கூடாதான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை, போடலாம். ஐ எம் யூஸ் டு ஸ்மித் மிஷின். அதுதான் 2 நல்லா டீப்பரா 3 4 5 6 20 reps done. ஒன் செட்டு 20 போட்டிருக்கேன். உங்களால வெயிட் போட முடிஞ்சாலும் போடுங்க. ஸோ இப்போ வந்து ரொம்ப ட்ரைண்டாக இருக்கும். BC எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன், ஏன்னா வாட்டர் கொஞ்சம் பிடிக்குன்றதுக்காக என்னோட ப்ரோட்டோக்காலில் நான் நிறுத்திருக்கேன். எல்லாரும் நிறுத்தணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஷோனால இப்போ BC எல்லாம் நிறுத்திருக்கேன். ஸோ 20 போடுவோம். So, 3 sets done. 40 reps போட்டிருக்கோம். 60 more. 2 sets done. 40 reps போட்டிருக்கோம். இருக்கோம். Third set 60 kg 30 போட்டிருக்கோம். Let's go. Viva. Let's go.
லாஸ்ட் செட்டு 50 kg போகிறோம். 25, 20, 5 போட்டுருவோம். ஸோ லெட்ஸ் ஃபினிஷ் த லாஸ்ட் செட். 100 reps இன்னும் 20 போட்டா யூஆர் கம்ப்ளீட் வித் திஸ் ஒர்க் அவுட். Oh, that's it. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்பிள் ஸ்குவாடு 100 reps. லாஸ்ட் வெயிட்டு 50, 100 kg போட்டிருக்கோம். ஸோ உங்களால் அந்த வெயிட் போட முடியுமா கம்மியாக கூட போங்க, ஆனால் 100 reps கம்ப்ளீட் பண்ண பாருங்க. நெக்ஸ்ட் லெக் எக்ஸ்டென்ஷன் போகலாம். கொஞ்சம் மூச்சாங்குது. தேங்க்யூ. செகண்ட் வேரியேஷன் லெக் எக்ஸ்டென்ஷன் 100 reps போடுறோம். 20 kg வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்லோவாக லாக். ஆல்ரெடி பயங்கர சூடாயிடுச்சு சைஸு 100 போட்டதுக்கு. இன்னொரு மேட்ரு, நிறைய பேர் இந்த டீ யூஸ் பண்ணுறாங்க. டீனா தெரியும், டெர்மின். ஸோ அதெல்லாம் வந்து பயங்கர டேஞ்சரஸான இது. அது போட்டால் தான் நம்மளால் லிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்னு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு அதுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க, ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகிற மாதிரி. ஸோ அது இல்லாமலே நம்மளால என்ன ஒன்றும் பண்ண முடியும். நம்ம கில்லி படத்தில் தளபதி சொன்ன மாதிரி தான், தம்மா துண்டு பிளேடு மேலே வச்ச நம்பிக்கை மேலே வெயி, அந்த மாதிரி தான் நம்மளால போட முடியும். அது இல்லாமலே பண்ணலாம், அது தேவையில்லை நமக்கு. ஸோ அவாய்ட் தட். லாஸ்ட் செட்டு இதுதான் மெயினான செட்டு. ஏன்னா டோரியன் ஏட்ஸ் சொல்லியிருப்பாரு, ஃபர்ஸ்ட் போடுற 3 செட்டு நம்ம பிளட்டை வந்து அனுப்புகிறோம் அங்கே ஃப்ளோவுக்காக. மீடியம் செட்டு அந்த மைண்ட் பாடி கனெக்ஷன். லாஸ்ட் செட்டு நம்ம குழந்தை தலையில் யாரோ கண்ணை வச்சுட்டு நீ இதை போட்டே ஆகணும், இதை கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா உன் குழந்தைய சுற்றுருவேன்னு. ஸோ அது வந்து ஒரு லைஃப் ஆர் டெத் சுச்சுவேஷன். அந்த மாதிரி தான் நம்ம லாஸ்ட் செட் போடணும். கம்ப்ளீட் பண்ணுறோம் லாஸ்ட் செட்டை. கில்லிங் இட்.
ஐயோ, ஜெய் டோரியன் எச் ஜெய். என் குழந்தைய காப்பாத்திட்டேன் நானு. தேர்ட் வேரியேஷன் லெக் பிரஸ். இதுக்கும் 200 ரெப் போட்டிருக்கோம். இதுல போலாம். ஸோ 25 தான் ஆரம்பிக்கிறேன். அப்பா, காலை கொஞ்சம் ஷோல்டர் வித்து தான் வச்சிருக்கேன். ஓப்பா, தலைலாம் கிருக்கல இப்பயே பயங்கரமா. இன்னும் 10 நாள் ஓட்டணும். நம்மளால முடியும். திங்கிங் லைஃப்ல ஆகுது. அதுவும் இதை ஷேர் பண்ணோம். அது என்னன்னா, இந்த பாடி பில்டிங் இல்லை எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, நம்ம விடாமல் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம பக்கத்தில் இருக்கவன் போயிடுறான், மேலே போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம என்னடா நம்மளால முடியல அப்படின்னு ட்ரை பண்ணுறதை விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அங்கே தான் நின்றுவோம். ஆனால் நம்ம முன்னாடியும் யாரும் இல்லை, பின்னாடியும் யாரும் இல்லைன்ட்டு நம்ம ரூட்டில் மட்டும் ஓடிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மள லைஃப் போட்டு போலன்னு பழக்கம். நம்மளும் திருப்பி எழுந்து நிற்கணும். எழுந்து நிற்கும் போது ஒரு டைம் மேலே அதுக்கே பாவம் பார்த்து நம்ம வெற்றின்ற எக்ஸ்கலரேட்டரில் ஏற்றி விட்டுறோம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ என் லைஃப்பில் ஆகிட்டு இருக்கு. ஸோ நானும் அதே மாதிரி தான் 3 வருஷம் பண்ணிட்டே இருந்தேன். இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் சைன்ஸ் தெரியுது. உங்களுக்கும் அதே மாதிரி நடக்கும். விடாம பண்ணுங்க. நெவர் கிவ் அப். செகண்ட் செட். முடியலையே. போடலாம். இது $25. So 50, 75, 80, 90, 91, 80 kg. போடலாம். Easy. Let's complete 100. பாடி பில்டிங் வீக்லாம் எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு பாருங்க. பரவாயில்ல, கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணாதான் சாதனை பண்ண முடியும். இன்னும் 10 வாரத்துல இன்னும் 10 நாள்ல காம்படிஷன் என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம எப்பவுமே வின் பண்ணோன்ட்டு விளையாட வேணாம், நம்ம பெஸ்ட்டை கொடுக்கணும்னு விளையாடுவோம். அப்போதான் நம்மளை தேடி சக்ஸஸும் வரும், ஆட்டோமேட்டிக்காக வின்னும் வரும். ஸோ நம்ம பெஸ்ட்டை கொடுப்போம். 3 வேரியேஷன் முடிச்சாச்சு. 4th வேரியேஷன் ஹாம்ஸ்ட்ரிங் கர்ல். 300 reps done இது வரைக்கும். சொல்லலாம்.
இங்கெல்லாம் நரம்பு தெரியுது பாரு. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இதெல்லாம் பாக்குறேன்டா நானு. லாஸ்ட் வேரியேஷன் சீட்டட்ல 3 செட்ஸ், ஸ்டாண்டிங்ல 3 செட்ஸ் போட போறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ காஃப் வந்து ரொம்ப ஸ்டப்பனான மசில். ஏன்னா அது ரெகுலர் ஆக்டிவிட்டி இருக்குனால ஏற்றுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால வெயிட்ஸ்லாம் நம்ம அதிகமாக போட ட்ரை பண்ணோம். அதுதான் இப்போ போட்டு நான் மாட்டிக்கினேன். ஏன்னா நமக்கு தெரியும் காஃபில் தான் இருக்கிறதே வீக்கே. இப்போ தான் டெவலப் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஹெவி வெயிட்லேயே போகலாம் காஃப்க்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாண்டிங் காஃப் ரைஸ் போகலாம். எல்லா வேரியேஷன் முடிச்சாச்சு. காஃபுக்கு பேக் மட்டும் ட்ரெயின் பண்ணால் மட்டும் பார்த்தாது. ஸோ நம்ம ஃப்ரண்ட்டு அதை சின் பாட்டுக்கும் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னா, இங்கே சில ஜிம்மில் மிஷின்ஸ் இருக்கும். மிஷின்ஸ் இல்லாத இடத்துல ஸ்டெப் போட்டு இப்படி போட்டுருங்க. ஃப்ரண்ட்டில் இப்படி நல்லா வந்துட்டு நல்லா கர்ல் மேலே டில் ஃபெயிலியர். Resets till failure. ஸோ இதோட நம்ம லெக் செஷன் முடிஞ்சது. 500 reps கவர் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோவில் என்ன போடலான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் இது பண்ணுங்கள். நிறைய பேர் ஸ்டெராய்ட்ஸ் பற்றி கேட்குறீங்க. அது கொஞ்ச நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஓப்பன் அப் பண்ணலாம், அதை பற்றிலாம் பேசலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.